தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 16 நான் வாசிக்கிறேன். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பரக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு உருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல சாதாரணமா இருக்காது. ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்படின்னா இப்ப நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர், அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர், இந்த திட்டத்தை உருவாக்கினவர் இங்க வர்றார் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி நீங்க பைபிள்ல ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும்போது ஒரு காரியத்தை, ஒரு ப்ராபசிய கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத முன்னாடி சொல்லுவார். உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உன்னை மீட்டு கொண்டவர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்பார். எப்படின்னா, நீ முதல்ல என்னை புரிஞ்சுக்கணும், அப்புறம் நான் உனக்கு வாக்குத்தத்தம் தர்றேன். இதுதான் ரூல். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். முதல்ல நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அப்புறம் நான் கொடுக்கிற வார்த்தையை நம்பு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இங்கேயே சொல்லுவாரு. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் புறப்பட பண்ணி. அது எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து பார்க்க வேண்டியதில்லை, சூழ்நிலையே பார்க்க வேண்டியதில்லை, எதையும் பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் அருமையா அதை சேஞ்ச் பண்ணுவார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா ஒரு பெரிய காரியம் நடக்கும். சமாரியாவுல பயங்கரமான ஒரு பஞ்சம் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ சொல்லுவா, 2 ஸ்திரீகள் பேசிக்குவாங்க, இன்னைக்கு உன் பிள்ளைய நீ அடிச்சுட்டா. நான் உங்களுக்கு சொல்றதுடைய டெப்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எந்த அளவுக்கு டீப்பான ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். 2 ஸ்திரீகள் பேசிக்குவாங்க, இன்னைக்கு உன் பையனை நான் சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பையனை சமைச்சு சாப்பிடுவோம்னு 2 பேர் பேசிக்குவாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க பையன், நீங்க இதை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைய கொன்னு ஷேர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு சமாரியாவுல ஒரு பஞ்சம் இருக்கு. இந்த பஞ்சம் இப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்திரீ பிள்ளையை கொடுத்துட்டா, ஒரு ஸ்திரீ பிள்ளையை கொடுக்காம விட்டுட்டா. இப்ப 2 பேருக்கு சண்டை வந்து ராஜா கிட்ட போறாங்க. அந்த ராஜா கிட்ட இது சொல்றாங்க, இது மாதிரி இப்படி மறைச்சு வச்சுட்டா, நான் என் பிள்ளைய சாப்பிட்டேன், ஆனா அவ பிள்ளைய சாப்பிடறதுக்கு கொடுக்க மாட்டேங்கான்னு சொன்னோன்னு வேதம் சொல்லுது, அந்த ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான், அவன் உள்ளே தன் சரீரத்தில் இரட்டு எடுக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஒரு சட்டையை கிழிச்சிட்டு ராஜா உட்கார்ந்துட்டு, இப்ப இந்த ராஜாவுடைய டைவர்ஷன் எங்க போகுது அப்படின்னா 2 ராஜாக்கள் 6:31 இருக்கும். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. எலிசாவா சமாரியாவில பஞ்சத்தை வர வச்சாரு, எலிசாவா சமாரியாவில பஞ்சத்தை உண்டாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஒரு பஞ்சம் கர்த்தரால உண்டானது, கர்த்தருடைய வாதை. பஞ்சம்ங்கிறது கர்த்தருடைய வாதை. சோ அதுக்கு ஏதாவது அவங்க பண்ணிருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு கொடூரமான பஞ்சம், அதாவது சாப்பிடுறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னா ஒரு மனுஷங்களை சாப்பிடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த ஒரு கோபம் ராஜாவுக்கு எலிசா மேல வருது. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, என்ன கோவம் வெளியில யார் மேலேயாவது இருக்கிற கோவத்தை நம்ம ஒருத்தர் மேல காமிப்போம். வீட்டுல இருந்து யாராவது அவங்க ஹஸ்பண்ட் வர்றாங்க அப்படின்னா எங்கேயோ உள்ள கோவத்தை நம்ம மேல காமிப்பாங்க. இப்ப உங்களுக்கு யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை பிள்ளைகள் மேல காமிப்பீங்க. இதெல்லாம் இயற்கையா உள்ள சுபாவம். அதே மாதிரிதான் இந்த ராஜாக்கு கோவம் வருது. இந்த கோவம் எப்படி டைவெர்ட் ஆகுதுன்னா எலிசா மேல டைவெர்ட் ஆகுது. அவன் சொல்றான், எலிசாவின் தலை இன்னைக்கு இருந்ததுன்னா தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆள் அனுப்புறான். இந்த ஆள் அனுப்பும் போது நீங்க நல்ல கவனிங்க. அப்ப எலிசா வந்து தீர்க்கதரிசிகளோட உட்கார்ந்து இருக்கும் போது அவன் அந்த அனுப்பின ஆள் எலிசாவை பார்க்க வர்றான். எலிசாவை பார்க்க வரும்போது எலிசாக்கு ஒரு சத்தம் கேக்குது. அவனுடைய சேவகன் என்னைய பார்க்க வர்றான், கதவை பூட்டி போடுங்க. அதாவது இவனை கொல்றதுக்காக ராஜா ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பும் போது ஆண்டவர் அந்த இடத்துல சடனா கிரியை செய்யறேன். நான் அப்ப சொல்றேன், உங்களுக்கு ப்ராஃபட்டிக் மூவ்மெண்ட் இதுதான். அதாவது உங்களுக்கு விரோதமா உங்க மேல காரணமே இல்லாம கோவப்பட்டு, உங்க மேல காரணமே இல்லாம சீறி, உங்க மேல காரணமே இல்லாம யுத்தம் பண்றவங்களை நீங்க உங்களுடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தால நீங்க சாதிக்க போறீங்க. அந்த வேர்டு இப்ப நீங்க நினைக்கலாம், நானா பிரதர் அப்படி பேச போறேன்னு. நீங்க அதை பேச போறது இல்ல, கர்த்தர் உங்களை பேச வைக்க போறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கிக்கிறியா. இது ஒரு பிராக்டிஸ் எல்லாம் கிடையாதுங்க. அந்தந்த சீசன்ல அப்படியே ஆக்டிவேட் ஆகும். நீங்க இதுக்கு பெரிய ட்ரைனிங் எடுக்கணும், நீங்க அப்படியே உபவாசம் இருக்கணும், அப்படியே கர்த்தர்ட்ட பாதத்துல காத்திருக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இதுதான் 2025 நடக்க போகுது. எலிசாவினுடைய தலையை வாங்குறதுக்கு தான் ராஜா ஆள் அனுப்பினான். அவனுக்கு அவ்வளவு கோபம். ஒரு ராஜா ஒருத்தர் மேல கோபப்பட்டு ஆள் அனுப்பினா அந்த சீன் எப்படி இருக்கும்? அந்த இடத்துக்கு வரும்போது எலிசாக்கு கேக்குது, அந்த கொலை பாதகனுடைய சேவகன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முடியும் போது ரொம்ப டெரரா வரும், அவன் கொல்ல வருவான். பட் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எலிசா கூலா சொல்லுவாரு,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்ப ஒரு தக்காளியோட ரேட்டு 1 கிலோ 800 ரூபாய்க்கு விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு பஞ்சம் தேசத்துல இருக்குதுன்னா, இப்ப ஒரு ப்ராபசி வருது, 1 கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி நாளைக்கு 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது. அதாவது படிப்படியா மாறும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னா ரைட்டுங்களா? இல்ல கர்த்தர் எப்படியாவது மாற்றுவார், நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தருடைய பாதத்திலே கதறி இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக, இந்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ற ப்ராபர்ட்டிக் ரலம் இந்த 2025 கர்த்தருடைய ஆவியான ஒரு பலமா என்கிட்ட பேசினார். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களை கிண்டல் அடிச்சுட்டு, தீர்க்க தரிசனங்களை பத்தி புரளி பேசிட்டு, தீர்க்க தரிசனங்களை பத்தி வியாக்கியானம் பண்ணிட்டு ஜோக்கா யூடியூப்ல போற ஒரு மனுஷனுக்கும் அந்த வரம் கிடைக்காது. யாரெல்லாம் இந்த எந்த வரத்தை ஹேட் பண்றாங்களோ அந்த வரம் அவர்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் எதை பத்தி வியாக்கியானம் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ அந்த கிருபை அவர்களுக்கு வராது. இதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் செய்ய போறார். எப்படின்னா, உட்கார்ந்து எலிசா நம்ம தீர்க்கதரிசிகளாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிச்சு ஆண்டவருடைய வார்த்தை, நோ 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 நோ, அந்த கதையே ஆகாது. எலிசா சொல்றாரு, நாளைக்கு நேரத்துல சமாரியாவுல நடக்க போறதை நான் சொல்றேன். 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படின்னா, இது பாசிபிளே இல்லைங்க, இது நடக்க சான்ஸே இல்லைங்க, இது இப்படி ஒரு காரியம் இவனுக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. இப்படி எல்லாம் யார் உங்க மேல வாய் பழந்து சொல்றாங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்ய போறாரு. இவங்க பிள்ளைங்க இங்க படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க, இவங்க பிள்ளைங்க இந்த அளவுக்கு படிப்புல உயர்ந்ததுக்கு சான்ஸே இல்லைங்க, இந்த பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் வெளிப்பட சான்ஸே இல்லைங்க. இந்த சான்ஸே இல்ல, நடக்கவே நடக்காது, பாசிபிளே இல்ல. இத்தனை கதையும் கர்த்தர் முடிக்க போற ஒரு காரியம் தான் வெளிப்பட போகுது. நான் சொல்றது, இந்த அனாயிண்டிங்க ரிசீவ் பண்ற பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்துல அது இறங்கும். அப்பொழுது நம்ம ஆட்கள் அங்கேயும் ஒருத்தர் இருக்கிறான், ராஜாவுக்கு கைலாகி கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக அவனுக்கு பிலீவ் பண்ண முடியல. அவன் கரெக்ட் தான் அவன் சொல்றது. அவன் சொல்றான் பாருங்க, இது எப்படி நடக்கும் எலிசா, நீங்க தாட்டி ஒரு வார்த்தையை சொல்றீங்க, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், கர்த்தருக்கே இவன் என்ன சொல்லியிருக்கணும், இது எப்படி நடக்கும் எலிசா அப்படின்னு கேட்கணும். எலிசாட்ட கேட்டிருக்கணும். இப்ப நம்ம ஆட்கள் எப்படின்னா கர்த்தரையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? இது ஒரு ஒஸ்டான வேர்டு. அதாவது கர்த்தர் இப்படி செய்வாரா, அவரால் இப்படி செய்ய முடியுமா? நீங்க பிலீவ் பண்ணலன்னா எனக்கு இதை பிலீவ் பண்ணல முடியல அது சொல்றது ஓகே, அது கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார், அது ரைட்டு தான், பரவாயில்ல. ஒருவேளை நம்மளுக்கு சில வேர்டை நம்மளால அங்கீகரிக்க முடியாது, ஜீரணிக்க சக்தி இருக்காது, ஒருவேளை அது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின தீர்க்க தரிசன வசனங்களா வார்த்தைகளா இருக்கும், அது நம்மள பிலீவ் பண்ண முடியலனாலும் என்ன செய்யணும், சரி கர்த்தர் செய்யட்டும் பார்ப்போம் அப்படின்னு விட்டுறணும். இங்க ஒருத்தர் சொல்றான், வானத்தின் மதகுகளை அவர் உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொன்ன உடனே, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், அதிலே சாப்பிட மாட்டான்னு எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது செகண்ட் ப்ராபசி. இப்ப நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ப்ராஃபட்டிக் மூவ்மெண்ட் வரும்போது இந்த ப்ராஃபட்டிக் மூவ்மெண்ட் எப்படி கிரியேட் செய்யும்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்தினுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது, அல்லது ஆண்டவருடைய கட்டளை ஒரு ஜனத்துக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு ராஜ்யத்துக்கு வெளிப்படும் பொழுது, அதுக்கு பேக்லே ஒரு ப்ராஃபட்டிக் மூவ்மெண்ட்டும் இருக்கும். இதை நம்ம நேத்து பார்த்தோம், சவுலை குறித்து, கழுதையை குறித்து பார்த்தோம். இப்ப எலிசாக்கு எலிசா சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாகும்? கேஷுவலா எலிசா சொல்லிட்டாரு. எலிசா சொல்லிட்டு பேசாம இருக்கும்போது நல்ல கவனிங்க, ஏன் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்புறேன் தெரியுமா? ஏன் நீங்க ப்ராஃபட்டிக் வேர்டு பேசணும்னு விரும்புறோம் அப்படின்னா, நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நெகட்டிவான வார்த்தைகளை பேசி உங்க ஜீவனை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்க ஆவியை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபட்டிக்கா நீங்க பேச பழகணும். இப்ப எலிசாக்கு தெரியாதா இது எப்படி நடக்கும்? இவ்வளவு கொடூரமா தேசத்துல சமாரியாவில் இருக்குது, எலிசாக்கு எல்லாம் தெரியதான் செய்யும், அதே இடத்துலதான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பட் ஆனா இது எப்படி மாறும்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள். எதுவுமே பாசிபிளா இல்லைங்க, அந்த பலன் என்கிட்ட இல்ல, அந்த சிச்சுவேஷன் இல்ல. பட் ஆனா நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் இந்த 2025 வருஷத்துல நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் மாற்ற போறாரு. உங்களுக்கு வர்ற உங்க மேல எழும்புகிற பிரச்சனைகளை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க தெரியல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கைகளை உயர்த்தி நான் சொல்ற ஒவ்வொரு ரெலத்தையும் நீங்க ரிசீவ் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல, யாரும் செய்ய போறது இல்ல. ஆனா இந்த வேர்டை நீங்க பிலீவ் பண்ணும் போது கர்த்தர் செய்வார். எப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாசிபிளே ஆகாதுன்னு சொல்ற காரியங்களை சர்வ சாதாரணமா முடிக்கிற ஒரு கிருபை வெளிப்படும். உங்க குடும்பத்துல இதுவரையிலும் பாசிபிள் ஆகாத சில காரியங்களை கர்த்தர் செய்யறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய போறார்.
போறாரு. இதுதாங்க நீங்க பிலீவ் பண்ண வேண்டியது, இதுதான் பிலீவ் பண்ண வேண்டியது. கர்த்தர் அது இப்படி செஞ்சிருவாரா, அவரால் முடியுமா? நான் ரிசீவ் பண்றேன். இந்த 12 மாதங்களும் எந்த சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும், ஆனா எனக்கு வர்றது கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும். எனக்கு விரோதமா எத்தனை மனுஷர்கள் பேசினாலும் அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை நின்னு என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும். எந்த மனுஷங்க எனக்கு விரோதமாய் கொந்தளிச்சாலும் அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை நின்னு அந்த சூழ்நிலைகளை மாற்றும். நல்ல கவனிங்க, இது ஒரு பெரிய மூமெண்ட். அவர் எலிசா சொல்லிட்டு, எலிசா ஒரு மனுஷன்ட்ட இத சொல்றாரு. இது நடந்த மாதிரியே பேசுறாரு பாத்தீங்களா? உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு டீப்பா அதை பிலீவ் பண்றாரு. நடக்கும்டா, நாளைக்கு நேரத்துல நீ அதை பார்ப்ப, பட் ஆனா நீ சாப்பிட மாட்ட. இப்படி சொல்லி முடிச்சோன்னு 3வது வசனம் ஆரம்பிக்கும். குஷ்ட ரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்துல பஞ்சம், அங்க இருந்தாலும் சாகதான் போறோம். சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம்னா நம்ம உயிரோட வச்சா இருப்போம், இல்லைன்னா சாவும். இப்ப நல்லா கவனிங்க, இவங்க விரக்தியில வாழ்ற மனுஷங்க. இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல, விரக்தியினுடைய உச்சத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நல்ல நீங்க யோசிச்சு பார்த்தா, கர்த்தர் அது வரையிலும் அந்த குஷ்டரோகிகள் அங்கதான் இருந்தாங்க. இப்ப சமாரியாவில பஞ்சம் 1 டே 2 நாள் இருந்தா இவ்வளவு பெரிய டீப்பான பஞ்சமா இருந்திருக்காது. சோ ஒரு சில காலங்கள் அந்த இடத்துல பஞ்சத்தின் உச்சத்துக்கு போற வரைக்கும் அவங்க அந்த பஞ்சத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு பிள்ளையை கொண்டு சாப்பிடுற அளவுக்கு அந்த பஞ்சம் டெப்தா போயிடுச்சு. இப்ப இந்த குஷ்டரோகிகளுக்கு ஞான உதயம் எங்க வருது அப்படின்னா, ஒரு எலிசாவினுடைய வார்த்தை ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட உடனே இவங்களுடைய மைண்ட கர்த்தர் ஆளுகை செய்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்தா, நான் இப்ப உங்க மேல வைக்கிற ப்ராஃபட்டிக் எத்தனை பேர் இதை புரிஞ்சு என்னோட டிராவல் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன இந்த நாட்கள்ல பலமா இந்த மாதிரி வழி நடத்துறாரு. டேய், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய ஜீவனை கொண்டு நீ பேசு, என்னுடைய நாமத்தினால பேசு, என்னுடைய நாமத்தினால நீ சொல்லு. நீ சொல்லிட்டு அதை விட்டுரு. யார ஆளுகை செய்யணும், யார உத்வேகப்படுத்தணும், யார அதுக்கு பயன்படுத்தணுங்கிறது பரலோகத்தின் காரியம், யார அதுக்கு தயார்படுத்தணுங்கிறது பரலோகத்தின் மூமெண்ட். ஓ ரபாலா ஷதானா ரிகாதா. நான் சொல்றேங்க, குஷ்டரோகிகள் நாள் கணக்கில் அங்க இருந்திருப்பாங்க. பட் ஆனா சீரியருடைய பாளையத்துக்கு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. எந்த நேரத்துல எலிசா பேச ஆரம்பிச்சாரோ, எலிசாவினுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டதோ, கர்த்தர் குஷ்டரோகிகளை மூவ் பண்ணார். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற இந்த ப்ராப்பர்ட்டி வேண்ட புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டுல இருந்து உங்க ஹஸ்பண்ட் கூட பேசும்போது, நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒய்ஃப் கூட பேசும்போது, நீங்க வீட்டுல இருந்து உங்க பிள்ளைகளோட பேசும்போது, கர்த்தர் யாரையாவது எழுப்பி உங்களுக்கான கிரியைகளை நடப்பிக்க தொடங்குவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசுற எலிசா சீரியருடைய பாளையத்துக்கு போல, ராஜா சீரியருடைய பாளையத்துக்கு போல இல்ல, சீரியரோட யுத்தம் பண்ணுவோம்னு சொல்லி. ஏன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி யுத்தம் பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி போய் சண்டை போடுவாங்க? கர்த்தருக்கு நல்லா தெரியும். எல்லாம் உயிரோட இருந்து செத்த மாதிரி இருக்கிறான்னு நல்லா தெரியும். அதனாலதான் செத்து போலான்னு நினைக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுத்தாரு. விரக்தி ஒரு ஆசீர்வாதம், இப்படிதான் சொல்லணும். விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. எதுவுமே நடக்காதுடா, எப்படினாலும் சாகதான் போறோம். சரி, அங்க போய் சாவோம், பிளேஸ மாத்துவோம். நாங்க எவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்டான ஒரு மைண்ட்ல அவ்வளவு நாள், அதுக்கு முந்தின நாள் போல, காலையில போல, அதுக்கு முந்தின வாரம் போல, அதுக்கு முந்தின மாசம் கூட போல சீரியர் அங்கதான் இருந்தாங்க, பாளையம் இறங்கி இருந்தாங்க. ஏன் இவங்க மூவ் பண்ண மாட்டாங்க? ஏன் தெரியுமா? நீங்க பேசுற சில வேர்டு சூழ்நிலைகளை மாற்றுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு உங்க வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க. நீங்க அப்படி நம்ம பேசியே, இப்ப நான் உங்களுக்கு இப்படி உங்களுக்கே புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க பேசுற சில விரக்தியினுடைய வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இது நல்லா இருக்குல்ல? நீங்க பேசுற சில விரக்தியினுடைய வார்த்தைகளையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மாத்துவார். இதுக்கு மேல ஒரு கிருபை நமக்கு கர்த்தர் இந்த மாலை வேலை நம்ம எல்லாம் பிளஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ விரக்தியில பேசினாலும் அது ப்ராஃபிட்டிக்கா இருக்கும்டா. நீ விரக்தியினுடைய உச்சத்துல வேலை செஞ்சாலும் அது என்னுடைய வேலையா இருக்கும். நீ விரக்தியில எங்கேயா டிராவல் பண்ணாலும் அங்க என் சித்த நிறைவேறும். நீ விரக்தியில உன் பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருந்தாலும் என் சித்த நிறைவேறும். நீ விரக்தியில எங்க போனாலும் உனக்கு நீ நன்மை செய்யணும்னு ஆவியில நிரம்பி செய்யற அற்புதங்கள் வேற. நீ விரக்தியில செய்யறதே. இவங்க அப்படிதான் போறாங்க. இவங்க கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு குஷ்டரோகிகள் சென்றார்கள், அதெல்லாம் ஒண்ணும் வெளிப்படல. இல்ல தீர்க்கதரிசிகள் போய் நீங்க சீரியருடைய பாளையத்துக்கு போங்க, அப்படியும் இல்ல. அவங்க விரக்தியில தான் போறாங்க. பட் ஆனா ஏதோ ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சூழ்நிலையை மாற்றினது போல. நான் இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். பிசாசு இந்த 2025 வருஷத்துல எந்த இடத்துல கொந்தளிச்சு எப்படி வந்தாலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை பலமா உங்க குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, தொழில பலமா இறங்கி கிரியை செய்யும். பயங்கரமா இறங்கி கிரியை செய்யும். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வாயில் இதை பலமாய் நம்ம நிரப்பி நம்மள்ட்ட பேசுறாரு. பயங்கரமா நிரப்பி நம்மள்ட்ட பேசுறாரு. நம்ம நினைக்கிறோம்
நீ ஆவியில நிரம்பி அற்புதங்களை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு விதம். நீ விரக்தியில பேசினாலும் அதுல ஒரு தேவ சித்தம் இருக்கும். அங்க கிளம்பி போகும்போது கர்த்தர் அருமையா, இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இதுக்கு அடுத்த ஒரு மூமெண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும். இவங்க 2 ராஜாக்கள் 7:6 அவங்க சீரியருடைய பாளையத்துக்கு போகும்போது ஆண்டவர், உங்க பைபிள் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த 2 ராஜாக்கள் 7:6 ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படும். நீங்க பைபிள் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு ஒரு டைவர்ஷன் இருக்கும். எப்படின்னா, தேவன் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு விதமா கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விதமா கர்த்தர் சரியை செய்வார். எங்கெல்லாம் ஆண்டவர் அப்படின்னு இருக்குதோ, பைபிள் ஏசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டிருந்தார். நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம், அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி பேசுற பதம் எல்லாம் கர்த்தர்னு பயன்படுத்துவார். ஆனா ஆண்டவர் அப்படின்னு ஒரு இடத்துல வரும்போது, இந்த ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு பதம் வெளிப்படும் போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அந்த வேர்டு. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும், இப்ப நல்ல கவனிங்க, நான் சொல்ல போற வேர்டை நீங்க முழங்கால் போட்டோ உங்க தலை மேல கை வச்சோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஐ ஃபீல் மை, நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய ஆவியில உணர்ந்து சொல்றேன். ஆண்டவர் சீரியர்களை எப்படி துரத்தினார் தெரியுமா? ரதங்களின் இறைச்சல், குதிரைகளின் இறைச்சல், மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால், நல்லா தெரியும் உங்க சத்துருக்களை எப்படி ஓட வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த சத்தம், இப்ப நீங்க இது வரைக்கும் ஒரு சோர்வின் சத்தத்தை, ஒரு அவிசுவாசத்தின் சத்தத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ரிலீவ் பண்ண கொடுக்கும்படி, அதாவது நான் முதல்ல சொன்னேன், அவர் புதிய காரியத்தை செய்யும் போது வனாந்திரத்துல வழிய அவாந்திர வெளியில ஆறுகளை எப்படி கொண்டு வருவாருன்னா, இந்த இந்த மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இறைச்சலை கேட்க பண்ணினதுனால். எப்படின்னா, எலிசா பேசி முடிஞ்ச உடனே குஷ்டரோகிகள் புறப்படுறாங்க. குஷ்டரோகிகள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்துக்கு போகும்போது பெருசா அந்த அளவுல அவங்க சாதிக்க முடியாது. ஏன்னா அவங்களே ஏண்டா இருக்குன்னு வர்றாங்க. ஆனா இவங்க போய் கால் வச்ச உடனே, நான் இப்ப உங்க மேல ஒரு ப்ராஃபட்டிக் ரெலத்தை ஓபன் பண்றேன். நீங்க போய் கால் வைக்கும் போது, நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய எல்லைகள்ல நீங்க எங்கெல்லாம் போய் உங்களுடைய கால் வைக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல மூவ் பண்ணுவார். குஷ்டரோகிகளை எதுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்னா, அவரு யாருமே இல்லாம அவங்களுக்கு இறைச்சலை உண்டு பண்ணி அவங்க ஓடிட்டான்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சரியா? இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கர்த்தர் அங்க கொண்டு போனார். இவங்க அங்க போய் சேர்ந்த உடனே கர்த்தர் ரதங்களின் இறைச்சலையும் மகாரான், அவங்க அதாவது ஒருத்தனை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவனுக்கு செஞ்சா ஓடுவான்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த சீரியர் பயங்கரமா இருந்தாலும், அவங்கள்ட்ட எவ்வளவு ரதங்கள் குதிரைகள் இராணுவங்கள் இருந்தாலும், அதை விட வெயிட்டா அவங்களுக்கு கேட்கும் போது அவன் ஓடிடுவான். உங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, பைபிள் சொல்லுது, உன் சத்துருக்களை நீ அழிய வேண்டாம், பட் உங்க எல்லைகள்ல காணப்படுற சத்துரு கால் வச்ச உடனே ஓடணும். உங்களுடைய எல்லைகள்ல உங்களோட போராடுற எல்லா மனுஷீக ஆவிகளும் உங்க எல்லைகள்லயே இருக்காதபடி ஓடுற ஒரு சத்தம். இந்த வேலையில அப்படி பாதிக்கப்பட்டவங்க, அப்படி கஷ்டப்பட்டவங்க மட்டும் இயேசுவின் நாமத்துல ரிசீவ் இட்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கணும். உங்க சத்துருக்கள் ஒரு சத்தம் கேட்கணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கணும். உங்களுக்கு விரோதமா எலும்பி மாந்திரிகத்தினால மையினால வேதனைப்படுத்தி உங்களுக்கு விரோதமா பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை எழுப்பி வர்றவங்க அதை செய்ய தொடங்கும் போதே ஒரு சத்தம் கேட்கணும். அவன் பயன்படுத்துறது பிசாசா இருந்தா அதை விட பெரிய பிசாசை வச்சே கர்த்தர் அவனை பயன்படுத்தணும். இது நல்லா இருக்கு. அவன் பயன்படுத்துறது பிசாசா இருந்துச்சுன்னா அதை விட பெரிய பிசாசை வச்சே கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். அவனை பயமுறுத்துவார், அவனை அதிர பண்ணுவார். என்னன்னா, இவங்கிட்ட ராணுவம் இருக்கு, இவங்கிட்ட ரதங்கள் இருக்குது, நீ அதுதானே வச்சிருக்கிற, உனக்கு கேட்க வேண்டியது ரதங்களின் இறைச்சல், உனக்கு கேட்க வேண்டியது ராணுவத்தின் இறைச்சல். எது உங்க சத்துருக்கள் ஆயுதமா வச்சிருக்காங்களோ அதுவே உங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்றதுக்கு ஆயுதமா மாத்த போறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால இப்ப நான் என்னை வந்து அடைகிறதுக்கு முன்னாடியே என்னைய சுத்தி பாளையம் இறங்கலாம், ஆனா என்னைய தொடாதபடிக்கு யார் நான் இப்ப இந்த ஆவியானவர் அழகா இன்னொன்னு சொல்றாரு. எப்படின்னா, அவன் வாலியன்டியரா வந்தானா அவனுடையதையும் விட்டுட்டு போகணும்,
இதுதான், இது நல்லா இருக்குங்க. அதாவது ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்படி இது ஆசீர்வதிக்கப்படுவோம்? உங்களோடு போராடினவர்களின் ஆசீர்வாதமும் எப்படின்னா, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் உங்கள்கிட்ட வர்றதுக்காக உங்களை போராடி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அதுதான். இதுவரையிலும் உங்க போராடினவங்க எல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட போராடினவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களை விட்டு எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். இந்த வேலையில ஆண்டவருடைய கிருபை அப்படிதான் விளங்குது. இது நான் மறுபடியும் சொல்றேன். அவன் சொன்னா இது வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தாலும் இது இப்படி நடக்குமா? நல்ல கவனிங்க. அது வரைக்கும் அவனுக்கு இருந்த போஸ்ட் ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு ஆளு, இது நடக்கும் போது பாத்தீங்கன்னா அவனை ஒளிமுக வாசல்ல கொண்டு போயிருவாங்க. ஒளிமுக வாசல்ல போய் இது நடக்கும்போது உண்மையிலே அவன் ஆக்சுவலா அதை பார்ப்பான், ஆனா சாப்பிட மாட்டான். அது நல்லா பாருங்க. இந்த இறைச்சலை கேட்ட உடனே இவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலின் ராஜா. நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது இங்க பிரெட்டுக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தண்ணிக்கு வழி இல்ல. இந்த சீரியருக்கு என்ன திங்கிங் பாத்தீங்களா? இதோ இஸ்ரவேலின் ராஜா நம்மிடத்தில் போருக்கு வர ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலிப்படுத்தினான். இது என்ன படு முட்டாள் ஆகிட்டாரு பாத்தீங்களா? அதாவது இவங்களுக்கு ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க, உள்ள அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராஜா இதை தடுக்க முடியாம வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க சொல்றாங்க ஏத்தியரின் ராஜாவுக்கு கூலி கொடுக்கறதுக்கு, எமோரியரின் ராஜாவுக்கு கூலி கொடுக்கறதுக்கு. எப்படின்னா, இப்ப உங்களை பாக்குற மனுஷங்க என்ன தெரியுமா செய்வாங்க? உங்களை பகைக்கிற மனுஷங்க, இவ பெரிய ஆளு, நீங்க முட்டு வழியால உட்காந்துருவீங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது கர்த்தர் உங்களை வச்சு பேச வைக்க போறது எப்படி தெரியுமா? இது பெரிய, இவள்கிட்ட பயங்கரமான அபிஷேகம் இருக்குது, இவள்கிட்ட பயங்கரமான ஜெபம் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியும், நீங்க படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றது கர்த்தருக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனா உங்களுடைய அந்த காரியத்தையே கர்த்தர் மாத்தி பேச வைப்பார். இவங்க கொஞ்சமாவது யோசிக்கணும். இவ்வளவு பஞ்சம் இருக்கவங்க கூலி கொடுக்கறதுக்கு இவங்க எங்க போவாங்க? விஷயம் அதுதான். கூலி கொடுக்கறதுக்கு இவங்க எங்க போவாங்க? அவங்களுக்கு தெரியல, அவங்க படுற கஷ்டம் தெரியல. ஆண்டவர் நம்மள அப்படிதான் வைக்க போறாரு. உள்ள ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கும், அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஆனா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மட்டும்தான் இந்த 12 மாசங்களும் காமிக்க போறாரு. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? இதுதான் என் குடும்பத்துல நடக்க போகுது. நான் வந்து ஆக்சுவலா பலவீனமானவதான். நான் ஒண்ணுமில்லதான், என்னால எதுவும் முடியாதுதான். பட் ஆனா நான் ரோட்ல நடந்து போகும்போது, நான் டிராவல் பண்ணும்போது, என் வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு பெரிய ஆளு இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கிரியேஷனை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இது பந்தா இல்ல, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறதுக்காக இது செயல்படும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல தங்கி இதை செயல்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால நான் இங்க சொல்றாங்க, ஓவர் நைட்ல இந்த மாதிரியா கர்த்தர் பிரச்சனைகளை மாத்துறதுக்கு பெரிய பிளான்லாம் ஒண்ணும் இல்ல. ஒத்த வார்த்தை, தீர்க்க தரிசன ஒற்ற வேர்டு வரும்போது சிச்சுவேஷன் மாறும். நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து நீ பேச போறீங்க. மனுஷங்கள்ட்ட பேசியே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இப்ப நான் ஒரு புது ரலத்தை ஓபன் பண்ணி சொல்றேன். நீங்க சூழ்நிலையை பார்த்து பேச போறீங்க. சூரியனுக்கு உயிர் இருக்கா? யோசுவா பேசினார்ல. சந்திரனுக்கு உயிர் இருக்கா? யோசுவாவுக்கு எப்படி அந்த திங்கிங் வந்துச்சு? நீங்க பேசுனா கேட்கும்னு நினைச்சு பேசுனா கேட்கும். அப்படின்னா நீங்க பேசணும் சூழ்நிலையை பார்த்து. என் சூழ்நிலையே, இந்த இருளின் சூழ்நிலை மறைவதாக, இந்த இருளின் காரியங்கள் மறைவதாகன்னு நீங்க பேசுனீங்கன்னா அது மறையும். நீங்க அப்படி நினைச்சு பேசணும். அதுதான் விஷயம். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, நீ அப்படி பேசு. எலிசா பெரிய அளவு, நான் அதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு 40 நாள் உபவாசம் இருப்போம். தீர்க்கதரிசிகளாக நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கதறுவோம். இதெல்லாம் வேற சாதாரணமா சொல்ற வார்த்தை. பயங்கரமா வேலை செய்யற ஒரு ரலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு யுகம் இனி அப்படிதான் செயல்பட போகுது. 40 நாள் பாஸ்டிங் இருக்கணும் பிரதர். குடிக்க தண்ணி கூட அதெல்லாம் நிறைய இருந்தாச்சு. ஓகே, அதெல்லாம் நிறைய ஜெபிச்சாச்சு. இனி நம்முடைய ஜெபத்தினுடைய அறுவடைகளை நம்ம அறுக்கப்படும். என்னோட சேர்ந்து கர்த்தர் எனக்கு இது இப்படிதான் என் கூட இருப்பாருன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் ஒரு 2 நிமிஷம் இந்த மூமெண்ட் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க போய் யாரு கூடயும் சண்டை போட வேண்டாம். நீங்க போய் யாருக்கிட்டையும் ஃபைட் பண்ண வேண்டாம். நீங்க பேசுனா போதும். விசுவாசத்துல பேசுங்க. விசுவாசத்துல சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட சுவாமி ஆண்டவரே, உங்க வேர்டை நாங்க பிலீவ் பண்றோம்ப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஆராதனையில நீங்க சொல்லிங்க, எப்பேற்பட்ட வியாதிக்காரனா இருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒண்ணு வரும்போது சுகமாகியே தீரணும். அதே போல இயேசுவின் நாமத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா எங்களுக்கு இருந்தாலும்,
எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட இருளின் வல்லமைகள் ஆதிக்கங்கள் இருந்தாலும் நாங்க பிலீவ் பண்றோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அதை ஜெயிக்கட்டும், உங்க வசனம் அதை ஜெயிக்கட்டும், உங்களுடைய பரக்கரம் நிறைந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அதை ஜெயிக்கட்டும். ஆண்டவரே, இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்துல நான் அதை வைக்கிறேன். ஆண்டவரே, நீர் அதை உறுதிப்படுத்துவீராக. உங்களுடைய கரம் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரம் கூட இருந்து எங்களை இம்மட்டுமாய் காத்துக் கொண்டது போல ஆண்டவரே, இன்னும் நாங்க என்னென்ன உங்களுடைய நாமத்தினால பேசி 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 ரிசீவ் பண்ணமோ அதெல்லாம் உங்க ஞாபக புஸ்தகத்துல கத்த நோட் பண்ணிட்டே நீங்க வைங்கப்பா. ஆண்டவரே, அதை நாங்க மறக்கலாம், ஆனா நீங்க அதை பார்த்து அதுக்கு பதிலளித்து அதை எங்களுக்கு செய்து உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் மேல இந்த கிருபை இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு